Hey guys, நம்ம வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து எலஸ்ட்ரேட் சாப்டர் 25 போகலாம். ஸோ 25ல பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்ஸ்கே வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் அதுக்குள்ளே ஃபைட் முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, அக்கா நீ வந்து இதுக்காகலாம் நீ சண்டை போடணும், இந்த சண்டையை பார்க்கறதுக்காக நீ வந்து வேலையை விட்டுட்டு வருவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ சீக்கிரமாக இந்த ஃபைட் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருமே முறைச்சு பார்க்குறாங்க. அவனும் என்னடா எதுக்கு முறைச்சு பார்க்குறான்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்க்கும்போது தான் மெயின் கேரக்டர் வந்து எந்திரிச்சிட்டான். உடனே ஜென்ஸ்கே என்னன்னா அதுக்குள்ளே எப்படி எந்திரிச்சானே எனக்கு புரியல அப்படின்னா. அப்புறம் கையில் என்ன சொன்னா, நல்ல வேலை இவன் வந்து எந்திரிச்சிட்டான், இவன் ஸ்டாமினா அதிகமாக இருக்குது, நான் நல்லா ட்ரெயின் பண்ணதால வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்குறது வந்து ரொம்ப கம்மியாக அடி வாங்குற மாதிரி அந்த ஃபீல் ஆகும் எனர்ஜி. ஸோ அதனால் வந்து இவன் இன்னும் எனர்ஜி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவும் சரி அவனும் மனசில் நினைக்கிறான், நம்ம ஜென்ஸ்கே வந்து ஃபுல் பவரில் வந்து அட்டாக் பண்ணல, அட்டாக் பண்ணினா ரொம்ப சீரியஸ் இன்ஜுரி ஆயிருக்கும். பட் இருந்தாலும் நம்மளோட ஜின்வோ வந்து இவ்வளோ சீக்கிரம் எந்திரிப்பான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கலன்னா. அதோட இந்த டைம் பண்ணுற நம்மளோட ஜின்வோ என்ன சொல்கிறான் மனசில், எதிர்பார்க்கவே இல்லை, அவன் எடுத்தோடனே டேரெக்டாகவே சண்டைக்கு வருவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல, இந்த டைம் நான் அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், ஃபுல் பவர் யூஸ் பண்ணிவிட்டு சூப்பர் பவர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக போய் வயிற்றில் குத்த போவான். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவன் ஈஸியாக தடுத்துட்டான். யார் ஜென்ஸ்க்கு யாரோ திருப்பி இன்னொரு டைம் குத்துனா, திருப்பி இன்னொரு டைம் குத்தும்போது பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் வந்து குத்தும்போது பார்த்தீங்கன்னா அடிபட்டுருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜென்ஸ்கே என்னன்னா, நிறுத்துடா நாயை, உன்னோட எல்லா பவருமே வந்து ஸ்பீடு தான், இந்த ஸ்பீடு வச்சுட்டுலாம் உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, ஃபுல் பவரில் விண்டு அவன் கையில் ஃபுல்லாக விண்டாக இருந்துட்டு அந்த விண்டை வந்து நம்ம ஜின்வோ மேலே ஒரு குத்துனா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னு வைங்க கரெக்டாக ஜின்வோ வந்து புஷ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் என்ன நான் தான் சொன்னேன், உனக்கு விண்டு தான், உனக்கு வந்து ஸ்பீடு தான் பவரே, ஆனால் அந்த ஸ்பீடையே வந்து என்னோட விண்டை வச்சு நான் மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவன் நம்ம கோ என்ன சொல்கிறோன்னா, வாவ் ஜின்ஸ்கே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்காது எப்பயும் போல், அதே மாதிரி ஜின்வோட ஸ்பீடுக்கு வந்து அவனோட விண்டு யூஸ் பண்ணி ரொம்ப ஸ்பீடாகிட்டான் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜின்வோ என்ன மனசில் வந்தீங்கன்னா, அவன் ஆக்சுவலாக வந்து அவன் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டான் ஜஸ்ட் லைக் பிஃபோரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கையில் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நான் சொன்ன அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த கைடன் சொன்ன மாதிரி உண்மையாக நடக்குது. அந்த கெட்டு வந்து என்ன பண்ணுறான்னா, எவ்வளோ ஸ்பீடாக அந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து அவன் மேட்ச் பண்ணுறான். அப்போ வந்து திருப்பி வந்து என்னோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறான். உடனே வந்து நம்மளோட ஜின்வோ வந்து திருப்பி ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டான். ஸோ உடனே நம்மளோட இவன் இருக்கான், யார் ஜென்ஸ்கே, அவன் வந்து இருக்குன்னா திருப்பி இன்னொரு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். என்ன இந்த பேஸ்டர் திருப்பி இன்னொரு ஸ்பீட் ஆகிட்டான்றா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் என்ன சொல்கிறான்னா, எஸ் அதுதான் இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் அதர்கிட்ட வந்து என்ன சொல்கிறதுனா இம்ப்ரெசிவ், அவன் ஏஜுக்கு வந்து அந்த மாதிரி இம்ப்ரெசிவாக இருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஜின்வோவும் வந்து அந்த ஏஜுக்கு வந்து இம்ப்ரெசிவாக இருக்கான். இந்த ஃபைட் இன்னும் முடியல, ஜின்வோ வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணியிருக்கான், அவனோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு 5 நாளில். ஸோ லெட்ஸ் சீன்னு சொல்லிட்டு நம்ம கையில் வந்து ஹின்னு சிரிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவன் எட்டி வரைக்கிறான். திருப்பி நம்மளோட ஜின்வோ வந்து அவனோட ஸ்பீட் வந்து ஒரு டைம் ஒரு செகண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். உடனே நம்ம வந்து இவன் யார் ஜென்ஸ்கே வந்து என்ன நினைக்கிறான், உண்மையாக என்னையோட ஃபாஸ்ட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஜின்வோ என்ன நினைக்கிறான், கைடன் சொன்ன மாதிரியே தான் நடந்துச்சு. ஸோ அவன் வந்து என்னென்னா ஆக்சுவலில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, 2 பேர் ஈக்குவலாக இருக்காங்க. பட் ஜின்வோட மூவ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பட் இதே மாதிரி வந்து இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த இவன் இருக்கான கோ வந்து என்ன சொன்னால், அவன் என்னென்னா சண்டை போட்டான், அவன் ஜின்ஸ்கேவோட சண்டை போடுறான், ஈஸியாக தோற்றுருவான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து இந்த இதை வச்சுட்டுலாம் வந்து ஜின்ஸ்கே வந்து நாக் அவுட் பண்ண முடியாது அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜின்ஸ்கே என்ன பண்ணால், ஓகே இதெல்லாம் ஓவர்ரா, ஃபக் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, ஐ எம் டன் பிளேயிங் வித்னு சொல்லிட்டு அவன் லெஃப்ட் கையில் வந்து என்னமோ ஒரு வின் பவர் இருக்குது, அதை வந்து அட்டாக் பண்ணான். இந்த டைம் வந்து சவுத்தில் வந்து அட்டாக் பண்ணான். அந்த சவுத்தில் அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பில்டிங் இருக்கிறான அந்த மொசைக் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்மளோட ஜின்வோ இதுலேயும் வந்து கிழிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சேன் உமனும் சரி அந்த கோவும் சரி கைனும் சரி ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. என்ன இப்போ வந்து ஜின்ஸ்கே வந்து எதுக்கு அவன் ஃபுல் பவர் யூஸ் பண்ணுறான், நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ஜின்வோ ஈஸியாக வந்து அட்டாக் ஆகிடுவான், இம்ப்ரூவ்டு. அதுக்கப்புறம் வந்து இவன் என்ன சொல்கிறான்னா, ஜின்ஸ்கே நீ உண்மையாகவே சொல்கிறேன், நீ வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டேன் 5 நாளில், அதனால வச்சுட்டு நீ வந்து திருப்பி என்கிட்ட சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்க்காத. நான் இப்போ உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னா நீ திருப்பி வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நீ என்ன திருப்பி சேலஞ்ச் பண்ணணும் எதிர்பார்ப்பேன். அதனால் நான் இப்போயே உன்னை முடிச்சிடுறேன், இது மாதிரி நீ சேலஞ்சுக்கிட்டே பண்ணாதேன்னு சொல்லிட்டு ஃபுல் பவர் அட்டாக் பண்ணுறான். பட் நம்ம ஜின்வோ இருக்கான ஃபுல்லாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஈவன் தான் ஐ யூஸ் என்னோட ஜின்வோ என்ன சொல்கிறான்னா, என் ஃபுல் பவரை யூஸ் பண்ணி என் பாடியை வந்து கவர் பண்ணிட்டேன், இருந்தாலும் என் பாடி வந்து உடையிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்கே இருக்காங்க, அவன் என்ன பண்ணால், அவன் என்னமோ வின் பவரில் வந்து என்னமோ
ரெட் கலர் என்னமோ வருது, இதை வந்து நீ பிளாக் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது யார் இவன் சொல்கிறான், ஜின்ஸ்கே சொல்லிட்டு அட்டாக் பண்ணான். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்லா வயிற்றுல இங்கே எல்லாரும் அடி வருது. அதுக்கப்புறம் வந்து இவன் ஜின்ஸ்கே என்ன நினைக்கிறான், ஐயோ இது வந்து அவனோட இது ஃபுல்வான மூவ் ஆச்சே, இது வந்து எதுக்கு அவன் யூஸ் பண்ணுறான், ஐயோ இது இந்த மாதிரி பண்ணக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து நம்மளோட கோ என்ன சொல்கிறான்னா, ஜின்ஸ்கே நான் வந்து அவங்ககிட்ட ஈஸியாக போக சொன்னேன் அப்படின்றா. நான் என்ன பண்ணுறது, அவங்க சண்டைனா இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், அதுவும் இல்லை இது மூணாலையும் என் சிஸ்டர் மாதிரி தான் பிரச்சனை, நான் எதுக்கு ஈஸியாக போகணும், சண்டைனா அப்படி தான் இருக்கும் அப்படின்றான். ஸோ அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்வோ திருப்பி எந்திரிக்கிறான். ஜின்வோ என்ன பண்ணால், இது இன்னும் ஓவர் இல்லை, சண்டை போடலான்றான். ஆனால் அவன் பாடி பயங்கரமான கையில் பேண்ட் எல்லாமே கிழிஞ்சு போயிருக்குது, ரொம்பவே அடி வாங்கியிருக்கான். அப்பயும் வந்து கிவ் அப் பண்ணாமல், நான் இன்னும் கிவ் அப் பண்ணல, இன்னும் இது ஓவர் இல்லை, இன்னும் சண்டை போடலாம் அப்படின்றான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜென்ஸ்கே தான், இவன் எப்படி இன்னும் எந்திரிக்கிறான், எனக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியலையே, நல்லா அடி வாங்கிட்டா இன்னும் எந்திரிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உடனே கையில் என்ன நினைக்கிறேன், ஆமாம் இது அஃப்கோர்ஸ் இது வந்து டேரக்ட் ஹிட் இல்லை, இருந்தாலும் வந்து அவன் அட்டாக் வந்து எல்லாமே ஸ்மாலஸ்ட் அட்டாக், அதேமாதிரி அவன் பாடி வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. பட் இருந்தாலும் அவன் பாடி என்ன பண்ணுதுன்னா அவனை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஏன்னா இந்த ப்ரொடெக்ட் பண்ணும்போது என்னென்னா, நம்ம கையில் வந்து அந்த ஜின்வோ வந்து டெய்லி வந்து தியானம் பண்ணி அந்த பவரை புஷ்அப் பண்ணுவான் என்ன. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறதுனா அவன் அட்டாக் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுது. இது எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான், இன்னும் அந்த ஃபைட்டு முடியலன்னு சொல்லிட்டு நம்ம கையில் வந்து சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ யா, அதேமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.